அன்பும் கண்மணியும் சேர்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்போட அம்மா கண்மணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே கண்மணி அம்மா என்ன சிவகாமி திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் காவேரி, அன்பும் கண்மணியும் எத்தனை நாள் தான் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க சீக்கிரமாகவே சேர்ந்து வாழ வேண்டாமா, அதுக்காக தான் ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதும் இங்கே கண்மணி அம்மா இருந்து என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அன்போட அம்மா இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஈகோனால தான் பிரிஞ்சிருக்காங்க, அந்த ஈகோவை விட்டு விலகி வரணும்னா நம்ம ஒரு வழி பண்ணணும், அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமி சொல்கிறாங்க. சொன்னதும் இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியோட அம்மாவும் சரி அப்படியே பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அன்போட அம்மா ஒரு ஆளை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரிலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி அந்த ஆளும் அன்புக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கண்மணின்னு உங்களுக்கு தெரியுமாங்க, அவங்க அடிபட்டு ரோட்டில் கிடந்தாங்க, இப்போ தான் அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னதும் இங்கே அன்பு துடிச்சு போயிடுறாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேட்டதும் அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. உடனே அன்பு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி இருக்கிறாளான்னு பார்க்குறாங்க. உடனே உண்மையாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பதறடிச்சு ஓடி போகிறாங்க. இங்கே கண்மணிக்கும் அதே ஆள் அன்புக்கு அடிபட்டதா சொல்கிறாங்க. உடனே கண்மணியும் அன்பு இருக்காங்களான்னு பார்க்குறாங்க, ஆனால் அன்பு இல்லை. உடனேயும் அன்புக்கு ஏதோ ஆயிடுச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்கிறாங்க. கண்மணியும் அவங்க பதறடிச்சு ஓடுறாங்க. இங்கே ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அன்புக்கு என்னாச்சு, கண்மணி என்னாச்சுன்னு சொல்லிட்டு எந்த ரூமில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அன்பு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முகத்தை கண்ணத்தை தடவி பார்த்துட்டு அழுகுறாங்க. உடனே உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. உடனேவும் யாரோ தப்பாக நமக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருக்கு அப்போ தான் தெரிய வருது. உடனேவும் இங்கே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே சிவகாமி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சிவகாமி சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா, அவங்கள ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் நான் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.